ப்ரௌனி லவ்வர்ஸாக இருந்தால் மிஸ் பண்ணாமல் இதை ட்ரை பண்ணி பார்த்துருங்க. ப்ரௌனியோட டைரி மில்க்கு சேர்த்து சாப்பிடும்போது எப்படி இருக்கும், சொர்க்கம் போல் இருக்கும். இன்றைக்கி ஒரு சிஸ்டர் வந்துட்டு என்கிட்ட டைரி மில்க் ப்ரௌனி தான் வந்து கேட்டிருந்தாங்க. அதாவது சாக்லேட்ஸ்க்கு பதில் கஸ்டமைஸ் பண்ணி எனக்கு டைரி மில்க் ஆட் பண்ணி வேணும் அப்படின்ட்டு. சடனாக நம்மக்கிட்ட டைரி மில்க்கு கேட்டவுடனே என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி நான் வந்த இடம் தான் மெட்ரோ மால். அங்கே வந்து கொஞ்சம் டைரி மில்க் அண்ட் நியூட்ரலா அது எல்லாமே வாங்கிக்கிட்டு ஸோ சம்மருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நைட்டிஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கஸ்தூரி பாய் வந்திருந்தோம். நைட்டியை வாங்கினப்போ என் ஃபீலிங் எப்படி இருந்துச்சுன்னா, ஒன்று வேர் பண்ணும்போது தான் நான் என்ன ஒரு பெண்ணாகவே உணர்கிறேன்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டு நைட்டியெல்லாம் எடுத்து வச்சுட்டு அண்ட் நிறையா சாக்லேட்ஸ் அண்ட் வந்துட்டு பேக்கிங்க்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கியிருந்தேன். 1/4 கிலோ கேட்குறவங்களுக்காக ஒரு டின்னுமே வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி இருந்துச்சு, இந்த டின் பார்க்கவும் ஆசையாக இருந்துச்சு. அதில் ஒன்று அண்ட் வந்துட்டு ப்ரௌன் சுகர், அப்புறம் மைதா, அதுக்கப்புறம் ராகியில் கேட்டாங்க அப்படின்னாக்கா ராகியில் செய்கிறதுக்காக ராகி மாவு, ஸோ எல்லாமே வந்துட்டு வாங்கிட்டு வந்து ரீஸ்டாக் பண்ணிட்டேன். அண்ட் வந்து பட்டருமே வாங்கிட்டு வந்து ரீஸ்டாக் பண்ணிட்டேன். அண்ட் கிட்கட்டில் வந்துட்டு ஒரு சிஸ் வந்து ப்ரௌனி கேட்டிருந்தாங்க. நம்ம வீட்டில் எது வாங்கி வச்சாலும் வந்து இருக்காது, ஏன்னா குட்டீஸ் இருக்கிற வீடு அப்படிங்கிறனால தேவை அப்படின்னா வாங்கிட்டு வந்து தெரியாமல் வச்சு தான் எடுத்து செஞ்சு கொடுக்கணும். அப்படி தான் பார்த்திங்கன்னா இந்த கிட்கட்டு நான் ஒழிச்சு வச்சுருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அன்னைக்கு பேட்சுக்கான ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கடைன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணோம் அப்படின்னா தான் வந்துட்டு க்ரிங்கிள் டாப் வந்து சூப்பராக வரும். நல்லா க்ரீமியாக வந்து ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணி எல்லாம் அடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட பேட்டர் இப்படி தான் இருக்குது. இது வந்து ஒரு டபுள் சாக்லேட் ப்ரௌனி அண்ட் இது வந்து ஒரு டார்க் சாக்லேட் ப்ரௌனி. இது எல்லாமே ½ kg தான். ஸோ நான் யூஸ் பண்ணுற டின் வந்து இந்த சைஸில். இதில் வந்து 8லேருந்து 9 பீசஸ் வரும். நீங்கள் தாராளமாக உங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே எடுத்து சாப்பிட்லாம். நல்லா ஃபஜ்ஜியாக க்ரிங்கிள் டாப்போட சூப்பராக இருக்கும். அண்ட் வந்துட்டு ஒரு சிஸ்டர் வந்து கிட்கட் வச்சு கேட்டிருந்தாங்க இல்லையா, கிட்கட் வச்சு கஸ்டமைஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஆர்டர் தான் வந்து செஞ்சிட்டு இருந்தேன். இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைஸ் பண்ணி தான் கேட்டிருந்தாங்க. மைதா மாவு வேண்டாம், கோதுமை மாவில் செய்யுங்க அப்படின்ட்டு. கோதுமை மாவில் மேலே வந்து மில்க் சாக்லேட் அண்ட் வந்துட்டு கிட்கட் ஆட் பண்ணி செஞ்சுருந்தேன். செம்ம சூப்பராக வந்துருந்துச்சு. அவங்களோட ரிவ்யூவும் அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் டைரி மில்க் ஆட் பண்ணி செஞ்ச ப்ரௌனியை பற்றி ஷேர் பண்ணுறேன். நீங்கள் என்கிட்ட ப்ரௌனிஸ் ஆர்டர் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு மெனு லிஸ்ட் அண்ட் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.